செல்லம், ஏன் உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது தெரியுமா? ரொம்ப நல்ல மனசா இருக்கலடா. அதனால மட்டும்தான் நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோ. என்னன்னா, நீங்க நல்லவங்களா தான் இருக்கணும். அண்ணன் எப்போதும் சொல்லுவேன், நீ இப்படியே இரு. யாருக்காச்சும் உன்னை மாத்திக்காத. ஆனா சில நேரத்துல கெட்டவங்க மாதிரியே யோசிக்கணும். அவங்க பாதையிலே போகணும். கடைசியா ஒண்ணுமே மிச்சம் இல்லாம போயிடும்டா. நீ என்ன தப்பு பண்ற தெரியுமா? ஐய், அவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். அவங்க கேவலமான விஷயம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நான் செஞ்சு அந்த பாதையில போக முடியாது. ஆனா சில சமயம் ஒரு நல்ல விஷயத்தை அடையணும்னா நீ அந்த பாதையில நடந்துதான் ஆகணும். அந்த முள்ளு மேல சில நேரத்துல நடந்துதான்டா ஆகணும். ஏன்னா நீ நல்ல விஷயத்த போய் எடுக்கணும்ல. அதனாலதான் சொல்றேன், நீ இந்த மாதிரியே யோசிக்க கொஞ்சமா பழகிக்கோ. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ ரொம்ப அந்த அதிகமான நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. அதுதான் பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. உனக்கு நான் சொல்றது தெளிவா புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு கட்டி பிடிச்சுக்கிட்டா பா, பாத்து போடா. முழுமையா இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது, முழுமையா நல்லவங்க கிடையாது. ஆனா நீ ரொம்ப நல்லவங்களா இருக்கிற. அது கொஞ்சமா இந்த பாதையில போய் இது இது சரிப்படுத்த சொல்றேன். கெட்டவங்களை சரிப்படுத்தணும்னா அந்த பாதையில போய் தான் அவங்கள சரிப்படுத்த முடியும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ. பாத்துக்கலாம்.